ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை கியூசியில் மறுபடியும் வந்துட்டு திவாகருக்கும் நம்மளுடைய விஜய பார்வதிக்கும் முட்டிக்கிச்சு. சரிங்களா? ஆல்ரெடி விஜய பார்வதி வந்து ரம்யாவுக்கு ஒரு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு திவாகர் கூட சேர்ந்து சுபிக்ஷாவுக்கு வந்து அந்த காயினை வந்து அந்த விஷயங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் விஜய பார்வதிக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டாங்க. அவரும் மண்டே ஆட்டினாரு. ஆனால் எதிர்பார்த்தது வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று சாப்பாட்டுக்காக வந்துட்டு விஜய பார்வதி ரொம்ப பேசியிருப்பாங்க. உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி ரொம்ப அசிங்கமாக திட்டிருப்பாங்க. அவர் ரொம்ப ஹாட்டாக இருக்கார் போல இருக்குது. இப்போ இந்த சாப்பிட்ற இடத்துல வந்துட்டு அதை வந்து சொல்கிறார். ஆப்போசிட்டில் விஜய பார்வதி உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப காண்டாகிறார். நீங்கள் அந்த மாதிரி சொன்ன உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க, ஆனால் ஒரு ஆஃப்டர் அந்த சாப்பாடை வந்து சொல்லி காமிச்சு என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசிட்டீங்கன்னு சொல்லும்போது கமருதீன் வராரு. கமருதீன் வந்துட்டு விஜய பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணி அங்கே பேசுகிறாரு. அப்போ கமருதீனுக்கும் வந்துட்டு ஒரு நோஸ் கட்டை பண்ணிவிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறாப்புல. நம்ம விஜய பார்வதி கலையரசன் கிட்ட சொல்கிறாங்க, இவர் எப்படா நம்புறது, டப்புன்னு மாறிடுறாரு, இவரை வந்து லூஸுன்னு நினைக்கிறதா இல்லை இன்னசென்ட் நினைக்கிறதா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்துடுறாரு. பிரவீன் கிட்ட போயிடுறாரு. பிரவீன் கிட்ட போயிட்டு திவாகர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அதாவது காப்பாற்றுறது வந்துட்டு கண்டிப்பாக விஜய பார்வதியை பண்ணக்கூடாது, நீங்கள் வேறு யாருக்காவது கொடுங்க, ரொம்ப ஒஸ்ட் மேனரிசமாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிரவீன் கிட்ட சொல்கிறார். பிரவீன் யோசிக்கிறார். இல்லைண்ணா ஏன் நிஜமாக தாங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா கியூசி வந்துட்டு ஒரு டீலிங். அந்த நேரத்தில் வந்து வினோத்தவர் வந்துடுறாரு. உடனே டக்குன்னு ஜபாக்கிறாரு. இல்லை அது உங்கள் இஷ்டம், எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் பார்த்துக்கங்கன்னு. அப்போது பிரவீன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு சிறப்பு அதை வந்து அரோரா கொடுக்கலாமான்றாரு. நம்மளுக்கு பதறுது. அந்த இது அரோராக்கா, ஐயோ ஏற்கனவே அந்த பொண்ணு எப்போ வெளியே போகுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் காத்துட்ருக்காங்க, இப்போ அடுத்த வாரத்துக்கு வேறு சேஃப்டி பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எது எப்படியோ விஜய பார்வதிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பயங்கரமான திட்டத்தை வந்து திவாகர் சைடில் போடுறாங்க. நான் நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க, திவாகர் என்னங்க விளையாட போகிறார் அப்படி தான் நினச்சிருப்போம். ஆனால் திவாகருக்குள்ளேயும் ஒரு கேமர் இருக்காருன்றது இப்போ தான் பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இது விஜய பார்வதிக்கு தேவையான ஓவராக நசுக்கக்கூடாது, ஓவராக புதுக்கக்கூடாது. சரிங்களா? ஓவராக வந்து நசுக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு வந்து பலூன் எப்படி ஊதிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா விரியும், ரொம்ப ஊதுனா வெடிச்சிடும். பலூனை ஊதுற அளவுக்கு ஊதிட்டு கரெக்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் வச்சுக்கணும். அது தெரியாமல் இவங்க தேவையில்லாமல் ஒரு சீண்டு விட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் முடிய போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. விஜய பார்வதி ஜெயிக்கிறாங்களா இல்லை திவாகர் ஜெயிக்கிறாரான்னு உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் திவாகர் வெர்சஸ் நம்ம விஜய பார்வதியில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.